உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி கிராமத்தில் கேப்டன் திருவுருவ சிலையை கேப்டன் பிறந்தநாள் விழாவில் 2 மாவட்ட செயலாளர்கள் திறந்து வைத்தனர். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் இருவரும் செங்குறிச்சி கிராமத்தில் கேப்டன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலையை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி கொடியேற்றி அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் திருநாவலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமுருகன், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கலையரசன், உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருள், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட தொழிற்சங்க துணை தலைவர் வேலு, மாவட்ட வழக்கறிஞரணி செயலாளர் ஓம் சக்தி, மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய கழக நிர்வாகிகள் பழனிவேல், சத்யேந்திரன், தண்டபாணி, ஏழுமலை, ஞானவேல், மணிகண்டன், முருகன், சதீஷ்குமார், அன்பரசு, கோபால், ஹரிகிருஷ்ணன், பக்தாச்சலம், செங்குறிச்சி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் செல்வராஜ், கிளைக்கழக செயலாளர் உதயகுமார், ரவி, ஐயப்பன், தர்மலிங்கம், பாலமுருகன், ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் மோகன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் மகளிரின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை தவச நியூஸ் செய்தியாளர் முத்து. கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் கேப்டனுடைய திருவுருவ சிலையை நிறுவியிருக்கிறார்கள். கருத்து வேறுபாடின்றி நிறுவியிருக்கிறார்கள். எனவே இந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த உலகத்திலே பிறப்பதும் இறப்பதும் இயற்கையாக நடப்பதுதான், இயல்பானதுதான். இருந்தாலும் ஒருவன் எப்படி வாழ்ந்தான் என்று அவருக்கு பெயர் சொல்வது அவர் மறைந்த பிறகுதான். அந்த அளவிற்கு எத்தனையோ தலைவர்கள் இங்கே தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தலைவர் கேப்டன் அவர்கள் மறைந்த பொழுதுதான் இந்த தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்கள் அனைவரும், ஏன் இன்னைக்கு வேற கட்சியிலே இருந்தாலும் அந்த தலைவர்கள் கூட ஐயோ கேப்டன் போயிட்டாரா, ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதராச்சு, இரக்க குணம் உள்ள மனிதராச்சு, இந்த மனிதர் மறைந்து விட்டாரே என்று கண்ணீர் விடாதவர்கள், வருத்தப்படாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த வள்ளலினுடைய பிறந்த நாள் இன்று. இந்த பிறந்த நாளிலே இந்த திருவுருவ சிலையை திறந்து வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த கிளைக்கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும், இந்த ஒன்றிய செயலாளர் திருமுருகன் அவர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அன்பாள் அண்ணா, அறிவாள் அண்ணா, ஆற்றல் மிகு அண்ணா, எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தங்க தலைவர், சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
சங்கமம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த 23